எங்க நம்மளை விட்டுட்டு கையை விரிச்சிருவானோ அப்படின்னு பயந்தேன். ம். ஆனா அவனுக்கு அப்படி ஆயிட்டுன்னு நம்ம இருக்கக்கூடாது அப்படி ஒரே முடிவுல தான் இருந்தேன். ஏன்னா கண்ணால பார்த்தது அம்மா தான். இவன் கூட ஊர்ல இருந்தான், சென்னையில இருந்தான். நான் இங்க வாந்தி எடுத்துட்டு நிக்க முடியாம அப்படியே ஆக்சுவலி ஒரு வீடியோ சொல்லியிருந்தா நினைக்கிறேன். வந்து எங்க அம்மா வந்து ஃபோன் போட்டாங்க, பதறி போயிட்டு ரொம்ப ஆமா. சொல்லியிருந்தாரு. சொல்லுங்க. அதான் நான் இங்க வாந்தி எடுத்துட்டு நிக்க முடியாம நானே சொல்லிட்டோமா, நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன், ம். நீ எதுவும் நினைச்சிட்டு இருக்காத, உன்னை போயிட்டனால எதுவும் அப்படி கவலைப்படாத. சொல்லிட்டான் என்கிட்ட. அதுதான் எனக்கு ஒண்ணுமே ஓடல. உடனே என் தம்பி வர சொல்லி உடனே ஆஸ்பத்திரி கூட்டு ஓடினேன். அங்க டாக்டருங்க நான் வேலை செஞ்சதுனால எல்லாரும் தெரிஞ்ச டாக்டருங்க. ம். உடனே பார்த்துட்டு ஹைக்ரௌண்டு போயிருங்க, இங்க இருந்தா அவங்க பிள்ளைய உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ம். இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிதான் அதுக்கப்புறம் தான் இவனுக்கு போன் அடிச்சு உடனே கிளம்பி வாமணி, ம். என்ன வேலை கிடந்தாலும் பரவாயில்ல, தம்பிக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க ம். அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிட்டேன். ம். அந்த அப்புறம் தான் சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் காலையில வந்து உயிருக்கு ஏதாவது ஆனிச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்லைன்னு எழுதி வாங்குறாங்க. ம். ம். 6 மணிக்கு தூங்கிட்டு இருக்கவங்க எழுப்பி வாங்குறாங்க. சார் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருக்கானு. இல்லை அது அழுக ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான் லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்ட்டாங்க. ம். 2 நாள் 3 நாள்ல ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ம். சொல்லிட்டு சைன் வாங்குறாங்க. வாங்கிட்டு அன்னைக்கு நைட் என்ன ஆகுது, இங்கே இவங்க தம்பியோட பையன் இறந்துட்டான்னு ஃபோன் வருது. இவங்க கம்பல்சரியாக இவங்க சென்னையிலேருந்து வந்து அவங்க நம்ம சென்னையில் குரோம்பேட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் வச்சிருந்தோம். அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்த இவங்களுக்கு அங்கே குழந்தை இறந்துட்டானேன்ற அங்கே போகவும் மனசு இல்லை, இங்கே இவன் எனக்கு இப்படி இருக்கேன்னு இங்கே வரவும் மனசு இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாங்க.